பாடும்போதும் எல்லாம் சேர்ந்து பாட உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே.
ಆಶ್ರಯವು ನೀನೇ ಎಸಯ್ಯ ನನ್ನ ಆಧಾರವು ನೀನೇ ಎಸಯ್ಯ ಆಶ್ರಯವು ನೀನೇ ಎಸಯ್ಯ ನನ್ನ ಆಧಾರವು ನೀನೇ ಎಸಯ್ಯ ನಿನ್ನಾದಾದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ ನಿನಗೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ ನಿನ್ನಾದಾದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ ನಿನಗೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸುವ ஒரு பாடல் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என் தஞ்சமானிரே என் கோட்டையானிரே என் துர்கமானிரே என் நண்பரானிரே என் தஞ்சமானிரே என் கோட்டையானிரே என் துர்கமானிரே என் நண்பரானிரே உங்க பிரசனத்தில் சிறவில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் உறவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் உறவில்லாமல் வாழ்கிறேன் என்னையே உருவாக்கும் உறவே உறைவானையே நிறைவாக்கும் நிறைவே உதவாத என்னையே உருவாக்கும் உறவே உறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே உங்க பிரசனத்தில் நிறைவில்லாமல் பார்க்கிறேன்
ஹalleluya. நம் ஜெபத்தில் தொடர்ந்து ஜெபத்தில் நம்ம இருக்கலாம். எல்லாரும் முதலாவது துதியை செலுத்துவோம் கர்த்தருக்கு. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. துதிக்கிறோம் 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 ராஜா. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, எங்கள் மத்தியில் கர்த்தாவே நீ இறங்கி வரும்படியாக தயவாய் கிருபையாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமனை சபையாக நீ வைக்கும்படியாக நாங்கள் கர்த்தாவே உங்கள் சமூகத்திலே நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் தாமே முற்றுமாக அப்பா நீர் இதை வாய்க்க செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. இன்னும் வல்லமையாக அநேக ஆத்துமாக்களை கர்த்தாவே நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா கர்த்தாவே ஆஸ்பத்திரிக்கு ஒவ்வொரு கர்த்தாவே பிள்ளைகளையும் ராஜா நீர் கர்த்தாவே உங்கள் சமூகத்துக்கு கொண்டு வந்து அப்பா சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து ராஜா நீர் கர்த்தாவை பலப்படுத்தி உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அந்த ஆத்மா கர்த்தாவை நோக்கி பார்க்கும்படியாக அந்த ஆத்மா ரட்சிக்கும்படியாக எங்கள் சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமனை சபையாக நீர் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. இந்த நாள் கர்த்தர் ஒரு விசேஷமான நாளாக நீர் கொடுக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நீர் ஒருவரே ராஜா. ஆமென் அன்பு தகப்பனே. நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. ஆமென். நாங்கள் பாவியை கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவை ரட்சிக்க உங்களை பாவிகளை தேடியே நான் வந்தேன் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. நீதிமான அல்ல ராஜா. நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் பாவம் செய்தோம் ராஜா. உமக்கு முன்பாக நாங்கள் முறுமுறுத்தோம் தகப்பனே. உமக்கு முன்பாக நாங்கள் கர்த்தாவை கீழ்ப்படியாது போனோம் தகப்பனே. உமது வார்த்தைக்கு செவி கொடாது போனோம் தகப்பனே. ஆனாலும் எங்கள் மீது கர்த்த இரக்கமா இருந்து ராஜா நீரே கர்த்தாவே எங்களை கர்த்தாவை தெரிந்து கொண்டீரே, எங்களை மீட்டுக் கொண்டீரே, உன் ரத்தத்தினால் எங்களை கழுவினீரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் சபை கர்த்தாவே அநேகருக்கு ஒரு மருத்துவமனை சபையாக அப்பா நீர் கர்த்தாவே ஆமென் அன்பு தகப்பனே. அநேக ஆத்துமாக்கள் இதற்குள் கர்த்தாவே இந்த சமூகத்திலே கர்த்தாவே ஆமென் அன்பு தகப்பனே போற்றி புகழ வாழ்த்து வளர அப்பா ஆமென் அன்பு தகப்பனே உமது நாமத்தை உயர்த்த பிள்ளைகளா வைக்கும்படியாக ஆத்மாவை வாய் என்று அழைக்கிறோம் தகப்பனே. சபையார் எல்லோரும் ஆத்மாவை வாய் என்று அழைக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஆத்மாவை வாய் என்று அழைக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆமென் அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா. எங்கள் சபை கர்த்தாவே ஒரு விசாலமான ஒரு சபையை கர்த்தாவே அப்பா நீர் கர்த்தாவே ஆமென் அப்பா விசாலமான ஒரு இடத்துக்கு கொண்டு போவீர்கள் என்று நாங்கள் கர்த்தா விசுவாசிக்கிறோம் ராஜா. எங்களுடைய வேண்டுதல்கள் எங்களுடைய நினைவுகள் எல்லாம் அப்படியாக இருக்கிறது தகப்பனே. இதோ உங்கள் சமூகத்திலே நாங்கள் கர்த்தாவே கேட்கிற யாவரும் பெற்றுக் கொள்வான் என்று சொன்னீரே, அப்படியாக ராஜா இதோ உங்கள் சமூகத்தில் நாங்கள் கூடி கேட்கிறோம் தகப்பனே. இவையெல்லாம் நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக நீ கர்த்தாவே ராஜா வழிவாசல்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. திறப்பின் வாசலில் இருந்து மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு அப்பா நீ கிருபையா இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஆமென் அன்பு தகப்பனே. அப்பா ஆமென். உபவாசம் எடுத்து தகப்பனே உன் சமூகத்தில் இன்று வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே நீர் கர்த்தாவை ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். உமது விலையேற பெற்ற ரத்தம் தகப்பனே அப்பா எப்பொழுதும் கர்த்தாவே அப்பா உமது பிள்ளைகளை தேடுகிற கர்த்தாவே குடும்பத்தில் ராஜா அவன் நிலைக்காலங்களில் உமது ரத்தத்தை பூசும்படியாகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் அதிகமாக நாங்கள் விசுவாசத்தை மேற்கொண்டு வாழும்படியாக ஜெபிக்கிறோம் அன்பு தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் தகப்பனே. உன்னதமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய நோக்கம் எல்லாம் ராஜா உமது ராஜ்யத்துக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க பிள்ளைகளாக வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென் அன்பு தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் தகப்பனே. உன்னதமானவரே உயர்த்தி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை தாழ்த்தி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி ராஜா. இன்னும் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜா விரைவாக கூட்டி வரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. தடைகளையாக உடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை உயர்த்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. பிசாசன் வெட்கப்படணும். ஆமென் அல்லேலூயா. பிசாசன் வெட்கப்படணும் தகப்பனே. இயேசுவின் ராஜ்யம் நாம் கட்டப்படும் பிள்ளைகளாக நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும் போது தேவன் அதை வாய்க்க செய்கிறார் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. விசுவாசிக்கிற யாவரும் ஆமென் என்று சொல்கிறாங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். நம் மத்தியில் இருக்கிறவர் பெரியவர், நமக்குள் வாசம் செய்கிறவர் பெரியவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துவோமா? நம்மை ஆளுகை செய்கிறவர் பெரியவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துவோமா?
ஆமென். அப்பா கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அவரை ருசித்து பார்க்கும் போதுதான் அவருடைய அவருடைய மகிமையை நாம் உணர முடியும், அவர் பிரசனத்தை உணர முடியும். அவரை நாம் எப்பொழுதும் எக்காலமும் அப்பா அவரை ஸ்தோத்திரிக்கத்தக்கதாக அவருடைய வார்த்தை நம்முடைய பாடல்கள் எல்லாம் நம் நாவில் இருக்கும். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. துதி 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 ராஜா. துதிக்கு பாத்திரரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா தொடர்ந்து கர்த்தாவே நீர் ஆளுகை செய்வீராக. தேவதாசனை மறைத்து அப்பா நீர் கர்த்தாவே எங்களுக்காகவும் அப்பா எங்கள் கர்த்தாவே குடும்பங்களுக்காகவும் இந்த சபைக்காகவும் அப்பா நீர் பேசும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவிலே பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, ஹalleluya, ஹalleluya. நேற்று என்றும் என்றும் மாறாதவரே, நான் ஸ்தோத்திரிக்கிறோம். நீதி கரத்துக்குள்ள நான் தாழ்த்தி பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆராதனைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ளவரே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியாக உங்களை சந்திப்பது ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தாமே சில நேரத்துல நம்மை ஆண்டவர் ஒரு விசேஷத்துக்காக நம்மை நினைத்து வைத்திருப்பா. Sometimes we don't understand how God works or deeds. நமக்கு சில நேரத்துல கேட்ட பிரசங்கங்களை போல் அநேக நேரத்தில் காணப்படலாம். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு அது ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் கீதமாக அது மாறும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நேற்று தினமும் நான் ஒரு இடத்துல பிரசங்கித்து கொண்டிருக்கிற வேளையில் என் பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு நான் என் கார் பகுதியாக போகும்படியாக நான் வந்தேன். அங்கே ஒரு வாலிப சகோதரனை நான் பார்த்தேன். அவன் என்னை பார்த்த உடனே கெட்டியாக கண்டுபிடிச்சிட்டு என் மேலே தேம்பி அழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். எனக்கு ஆச்சரியமாச்சு. அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அவனை பார்த்தது கூட கிடையாது. நான் சொன்னேன், தம்பி நான் இந்த கார் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் போய் வர வேலை இல்லை. அவன் சொன்னான், ஏன் அழுத, என்ன உன்னுடைய பிரச்சனை என்னன்னு காரணம்னா, நீங்கள் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப டச் ஆச்சு. 6 மாசத்துக்கு முன்னால் தான் என்னுடைய அப்பாவை நான் இறந்துட்டேன். நான் மிஸ் பண்றேன். அவர்கிட்ட நான் ஏறத்தாழ கிட்ட ஒரு 4-5 வருஷமாவே பேசாதவே நான் வாழ்ந்துட்டேன். இப்போ நான் அவர்கிட்ட பேசணும்னு நான் வாஞ்சிக்கிறேன், ஆனா என்னால் முடியல. நீங்க சொன்ன பிரசங்கம் என் இருதயத்தை கிழிச்சிருச்சு. நான் அவனை பார்த்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ எப்படி உன்னுடைய தகப்பன் இடத்துல நீ பேசாமல் நீ இருந்தியோ, ஒருவேளை உன்னுடைய பிள்ளையானவன் அப்படி பேசாத இருந்தான், அது நீ எப்படி ஹேண்டில் பண்ணன்னு கேட்டாங்க. அவன் இருக்கிறது இன்னும் தேம்பி தேம்பி அழுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இதுக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், எங்கன்னா சர்ச்சுக்கு போறியான்னு கேட்டேன். அப்படி சொன்னார்ல, நான் ஒரு பூர்வீகமான ஒரு இந்துவாக இருக்கிறேன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், that does not matter, all it matters is love. இதுக்கு அன்பு தான் தேவைன்னு சொல்லி அவர் இடத்துல நான் பேசிட்டு இருந்தேன். ஏன் இந்த வேளையில உங்களுக்கு இந்த வார்த்தைகள் நான் சொல்கிறேன் ஆகில், சம்டைம்ஸ் ஆயிரக்கணக்கான பிரசங்கம் பண்ணியிருப்பேன். இந்த 25 ஆண்டுகளுடைய அனுபவத்தில் நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பேன். some good ones, some bad ones, some worst இருக்கும். எல்லாமே பிரசங்கம் சூப்பர் ஹிட்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. நம்மை பத்தி நாமளே புகழ்ச்சியாக இருப்பதும் நல்லதில்லை. பட் ஆகிலும் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்குள்ள ஒரு ஒரு ஆதங்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் செய்கிற அந்த பிரசங்கத்துல யாரோ ஒருத்தர் தொடப்படணும், டச் ஆகணும், ரீச் ஆகணும்னு சொல்லி தான் எனக்கு எப்போதுமே என் மைண்ட்ல இருக்கும். எனக்கு நான் எப்போதுமே சொல்கிற விஷயம் தான் இங்கேயும் சொல்ல வாஞ்சிக்கிறேன்.
எனக்கு யாராச்சும் 10 ரூபாய் கொடுத்துட்டு இந்த வேலை செய்யுன்னு சொன்னா நான் 1000 ரூபாய்க்கு வேலை செய்து காமிக்கணும். தட்ஸ் மை ஸ்டைல். எனக்கு 10 ரூபாய்க்கு நீ இந்த வேலை முடிச்சுட்டு வானா நான் 5 ரூபாய்க்கு சேர்ந்துட்டு 5 ரூபாய் பாக்கெட்ல போடுறோம் கிடையாது. அது என்னைக்குமே செய்தது கிடையாது. செய்கிற நாளில் நான் ஆண்டுடைய சமூகத்தில் இருப்பேன் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னைக்கு ஆண்டருக்கு உண்மையா இல்லையோ அது இருந்தேன்னா இல்லையா இல்லைன்றதுதான் என்னுடைய. சோ இது உங்களுடைய வேலையிலும் அது இருக்கணும்னு சொல்லி தான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. உங்க வேலை மேலேயும் ரொம்ப உத்தமமா உண்மையா இருக்கணும். ஏன்னா இவ்வளவு கொடுத்துட்டீங்களே, என்ன இவ்வளவு பண்ணிட்டீங்கன்னு கூட செய்துட்டே இருக்கும். ஏனென்றால் நிறைய பேருக்கு என்னன்னா, யூ பே மீ சோ மச், ஐ ஒர்க் ஃபார் சோ மச். நீங்க எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்கீங்க, இவ்வளவுக்கு தான் நான் வேலை செய்வேன். எங்க பாஸ்ட் எப்போதுமே சொல்லுவாங்க, ஒருத்தர் 10 ரூபாய் உன்னை வேலைக்கு கொடுக்கணும்னா 1000 ரூபாவுடைய வித்தியை நீ காமி. நீ வாங்கின பணம் கூட நீ சாப்பிட்டு ஏப்ப விட்டுருவேன். ஆனா உன்னுடைய வேலை அங்க நிரந்தரமா இருக்கும். அவன் பசங்க வந்தாங்கன்னா ஒருத்தன் வந்து சேர்த்துட்டு போனா அவன் வேலை தான் ஒன்னும் இருக்குதுன்னு சொல்லுவோம். அது எப்போதுமே என் மைண்ட்ல இருக்கிற விஷயம். அது சாகிற வரைக்கும் நானும் மறக்க மாட்டேன்னு சொல்லி நான் விசுவாசிப்பேன். ஒரு உலகத்தரமான வேலைக்குள்ளே இவ்வளவு உண்மையாக இருக்கும் போது, நாம் கடவுளுக்காக ஊழியர் செய்யும் போது அது எப்போதுமே பெஸ்டா கொடுக்கணும். சும்மா ஏதோ கூப்பிட்டாங்க, அந்த குரூப்ல யாரோ ஒருத்தர் கம்மியா இருக்கிறாங்க, எனக்கும் ஏதோ ஒரு சான்ஸ் கொடுத்து அப்படி போக மாட்டேன். அங்க 10,000 பேர் என்ன காட்டில பெஸ்டா இருந்தாலும் I always want to be the best. I always want to showcase I am the best. God chose me for this. இந்த நாளுக்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். I want to be best. அது எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். என்னை ஆண்டவர் நம்பி தந்திருக்கிறார். It may be my dress, my speech, my style, my presentation, my singing, my worship for God, my preaching. பெஸ்டா இருக்கணும் தான். என்னதுங்க, மனுஷனை பிரியப்படுத்துகிற பிரசங்கம் அல்ல, இருதயத்தை கிழிக்கிறதுத்தக்கதாக ஒரு எப்பொழுதுமே இருக்கணும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ரொம்ப ஹெட்டடா இருக்கணும்னு சொல்றாங்க பாருங்க, தலகனமாக இருக்கணும்னு சொல்லி. ஆமா, கர்த்தருக்குள் கனமுள்ளவர்களாக இருக்கிறது தான் நான் வாஞ்சிப்பேன். சோ அது நீங்களும் செய்வீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு புறஜாதி மனுஷனுக்குள்ள இந்த தேவ மனுஷனுடைய வார்த்தை போய் சேரும் போது அவனுக்குள்ள மாற்றம் உண்டாகுதுன்னு சொல்லும் போது, பல ஆண்டுகளாக கிறிஸ்துவர்களாக இருக்க நாம் ஏன் அந்த பிரசங்கங்கள் நம்ம இன்னும் தொடல? ஏன் இன்னும் ஒரே மாதிரி நம்ம போயிட்டு இருக்கிறோம்? ஏன் நமக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை? ஏன் நமக்குள்ள ஒரு கரிசனை இல்லை? ஏன் நமக்குள்ள ஒரு கர்த்தருக்காக செய்யணும்ன்ற வைராக்கியம் ஏன் உங்களுக்குள்ள இல்லை? லெட் இட் பி எனிதிங், டூ யுவர் பெஸ்ட். எது இருந்தாலும் சரி, மோர் தென் டாக்கிங். எனக்கு டாக்கிங் கார்ட்ல நிறைய பேசி செய்யறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ டூ தட். இந்த டாக்கு கம்மியா இருக்கும், ஒர்க்கு ஜாஸ்தியா இருக்கும். அதனால தான் நீங்க இந்த இடத்துல உட்காந்துக்கிறீங்க. நான் ஒண்ணுமே தெரியாத இடத்துல தான் இந்த பாஸ்டர் இந்த சர்ச்சை ஸ்தாபிச்சோம். ஒண்ணுமே தெரியாத இடத்துல, இப்போ அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு எதுவும் தெரியுது, தெரியாத இடத்துல தான் இந்த இடத்துல இருக்கணும். அதனால தான் கர்த்தர் மறுபடியும் நம்ம நம்பி பெரிய பெரிய இடங்களை கொடுக்குறேன். இல்லைங்க, நான் உங்களுக்கு ஏராளமான சாட்சிகள் நான் உங்களுக்கு சொல்லிட்டே போயிட்டு இருக்கேன். நான் விரும்பி போன விஷயத்துமே கிடையாது, என்ன விரும்பி வந்த விஷயம் தான் நிறைய விஷயமா இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் உள்டா, நான் தேடி போக மாட்டேன். அது என்னை தேடி வரணும் தான் எப்போதுமே நான் ஆசைப்படுவேன், விரும்புவேன். அது எப்போதுமே நல்லா இருக்கும். அது நம்ம காத்துக்கணும், அது வேர்த்தா இருக்கும்னு சொல்லி தான் நான் நம்புவேன். நான் தேடி போகிறது சில நேரத்தில் வர்த்தா இருக்காது. என்னை தேடி வருகிற விஷயம் எனக்கு வர்த்தா இருக்கும். என் தகுதி தான் என்னை தேடி வரும். நான் தேடி போறது தகுதியாக இருக்காது, அது பெஸ்டா இருக்காது, அது கீழே விழுந்துடும், ஃபார்ச்சுனா இருக்கும், நல்லா இருக்காது. ஆனா என்னை தேடி வருகிற விஷயத்தை நான் எப்போதுமே அதை என் கையில வச்சு I want to keep it very safe, secure, heartful, gratitude, thankful, because God அதை என் பக்கமாக அனுப்பி தந்தார். அது யாருக்கு வேணாலும் அனுப்பி தந்திருக்கலாம், பட் என் பக்கமா அனுப்பி தரும்போது என் கையில இருக்கிற வரைக்கும் அதை நான் பொக்கிஷமாக பார்த்துக்கணும். Same way, your service for God should have the same kind of reverence. நீங்களும் கர்த்தருக்காக செய்யும்போது அந்த முழுமையை தான் கர்த்தர் என்ன செய்கிறான்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒருவரையும் குறைவாக என்பதில்லை. எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க ஆண்டவர்? நிறைவாக தான் ஆண்டவர் என்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சோ கடந்த வாரத்துல நாம் என்ன பகுதியை கண்டோம்? ஏதாகிலும் கவனம் இருக்குதா? என்னை பார்த்தோம், எதை கொண்டு பார்த்தோம்? வந்தவர்கள் 1000 பிரசங்கத்துல ஏதோ ஒரு பிரசங்கமா எடுத்துட்டீங்களா? or is there any change in you? சொல்லுங்களேன். போன வாரத்துல பார்த்த
12 என்னங்க ஒரு வசனமா ஒரு அவரா உட்கார்ந்து பேசியிருப்ப, ஒரு வசனத்தை பேசியிருப்பானா? பாத்தீங்களா? கிறிஸ்து இயேசுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு, அவ்வளவுதாங்களா? யோவான் 15 மறந்துட்டீங்களா? நம்முடைய தலைப்பை மறந்துட்டீங்களா? என்னங்க, தோட்டக்காரன், விருட்சம், கனி தராத எந்த கொடியோ வெட்டுண்டு அக்னியில போடப்படும். மறந்துட்டீங்களா? யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். நாம் கிறிஸ்துக்குள் வேறாக என்னங்க இருக்கணும், கனி தருளாக இருக்கணும், கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்கிறோம். உங்களுடைய தாளந்துகளை கர்த்தருக்கு என்ன பண்ணோம், எடுத்து பயன்படுத்தணும். கடந்த வாரத்துல கூட நாம வாசிக்க கேட்டோம். ஒருத்தருக்கு ஆண்டவர் 5 கொடுக்கிறாரு, ஒருத்தருக்கு 2 கொடுக்கிறாரு, ஒருத்தருக்கு 1 கொடுக்கிறாரு. 5 கொடுத்துவன் 10 மாத்துகிறான், 2 கொடுத்துவன் என்னதுங்க, கடைசியாக அங்கதான் நம்ம போய் நிக்க வச்சிருப்போம். ஏதாவது கொஞ்சம் புரியுதா? போன வாரத்துடைய பிரசங்கத்துடைய மையம் எங்க டச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. வாரம் ஃபுல்லா நான் பிரசங்கம் பண்ணுவேன், ஆனா என்னோட பிரசங்கத்தை எப்போதுமே என் மைண்ட்ல என்ன இருக்குங்க, இப்ப புரியுதா? உண்மைன்ற வார்த்தை 10 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய்க்கு வேலை செய்யணும்ன்ற அர்த்தம் ஏதாவது இப்ப புரியுதா? இதுதான் உண்மை. எப்போதுமே சொல்லி கொடுக்கறது என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளணும், வச்சுக்கணும். அது அப்பதான் அது உங்களுக்கு பல கனிகளை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறீங்களா? ஓகே. சோ போன வாரத்துல நம்ம எந்த அதிகாரம் பார்த்தோம்? மத்தேயு சுவிசேஷமா? எத்தனை அதிகாரங்க? 25:14ங்களா? ஓகே, எடுத்துக்கொண்டுங்க, வாசிக்க கேட்போம். கனிகளை பத்தி வாசிக்க கேட்போம். கிஃப்ட்ஸ்ங்க, வரங்களை பத்தி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷனுக்கு தன் ஊழியக்காரர்களை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல், பாத்தீங்களா? அவருடைய ஆஸ்திகளை வசமாக என்ன பண்ணாருங்களா? ஒப்பு கொடுத்தது போல் அவருடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் சோ எல்லாருக்குமே என்ன இருக்குங்க, அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக தான் கொடுப்பார். அவர்கள் பெஸ்டா இருக்கிறாங்க, நாம ஏன் பெஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு விடை இல்லை, அதுக்கு ஆன்சர் தெரியாது. ஒருவேளை கர்த்தருக்காக ஏதாவது நீங்க செய்துட்டே இருந்தா God உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து உங்களுடைய அளவுகளை ஆண்டவர் மாற்றுவார். ஏனென்றால் ரோமர் புஸ்தகத்தில் இந்த இடத்துல கை வச்சுக்கொள்ளுங்க, கை எடுத்துறாதீங்க. ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ங்க. The book of Romans chapter 12 verses 3ல இருந்து வாசிங்க, 3ல இருந்து கேட்போம் பாருங்க, வேகமா வாசிங்க. எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, ஆமென், உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவை படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் என்ன வேண்டும். சோ உங்களுடைய மிஞ்சிக்கு என்னாதீங்க. சோ எல்லாருமே எல்லாரை போல ஆக முடியுமா? நோ. எல்லாருமே யூனிக், எல்லாருமே டிஃபரெண்ட். அவங்களுக்கு ஒரு அளவு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு மிஞ்சி நீங்க என்ன பண்ண முடியாது. அவங்களை காட்டில நான் பெஸ்டா பண்ணுவேன், நோ, அப்படி ஆகாது. ஆனா பெஸ்டா செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரா? எஸ். முழு மனதோட முழு ஆவியோட என்ன பண்ணமா, முழுமையா செய்யணும். எப்போதுமே காடுக்கு செய்வது எப்படி செய்யணுமா? குறை உள்ளவர்களா செய்யலாம். எப்போதுமே செய்தா காடுக்கு நிறைவா செய்யணுமா, பெஸ்டா செய்யணுமா. அவங்க செய்துட்டாங்க நான் செய்வேன். You should never compare yourself to somebody who is not up to your mark. உங்க அளவுக்கு ஏற்றதாக இன்னொரு மனுஷன் நீங்க பார்க்கவே கூடாது. காரணம் என்னது? ஆண்டவர் உன்னை விசேஷமா கூட அழைச்சிருக்கலாம், உன்னை பிரம்மாண்டமா அழைச்சிருக்கலாம். அவருடைய மேல இருக்கிற கிருபை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஒருவேளை உங்களை அழைச்ச அழைப்பு என்னவா இருக்குங்க, அதிகமா இருக்கும். ஆனா நாம யாருக்கு கம்பேர் பண்றோம்? ஒரு பணக்காரன் ஒரு ஏழை தரித்திரன் கிட்ட தன்னுடைய போட்டியை வச்சுக்குவானான்னு கேட்கிறேன். அவன் வச்சுக்கணும், அவன் என்ன மாதிரி ஒரு மனுஷனா இருப்பான்? ஏற்கனவே அவங்க கிட்ட 10,000 கோடி இருக்கிறது.
அவன் ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷன் கிட்ட போயிட்டு நான் எவ்வளவு பணக்காரனா இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சா அது ஒரு சக போட்டியாளரான்னு கேட்கிறேன். ஒன்றுமே இல்லாதவன் என்ன செய்வான்? என்ன போட்டியை வைத்துக் கொள்வான்? அவன் ஏளனத்துக்கும் கேவலமாக பேசுகிறதுக்கும் இழிவுக்கும் பரியாசத்துக்கும் இதுக்கு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அவனுடைய போட்டியாளர் யாரா இருக்கணும்? அவனுக்கு நீங்க இப்ப நாமளே கேட்கிறோம், உங்களுடைய போட்டியாளர் யாரு? யாரு உங்களுடைய போட்டியாளர்? உங்களுக்கு தெரியாது. நீ ஒருத்தரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற, ஒரு ஊரே உன்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்குது. நீ நினைச்சுக்கிற உன்னை ஒரு ஊரே பார்த்து கேலி பண்ணிட்டு இருக்கு, உனக்கு தெரியல. காரணம் என்ன? உன்னை காட்டிலும் யாரோ ஒருத்தர் ஒரு புடி ஒரு படி. எப்போதுமே உன்னுடைய டார்கெட் கீழே இருக்கிறவங்க இருக்கக்கூடாது. தூக்கி விடலாம், சொல்லி கொடுக்கலாம், நீ பண்றது தப்புன்னு அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணலாம், ஆனா இழிவுபடுத்த கூடாது. இன்னைக்கு இந்த கிங்டம் ஆஃப் காட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சொல்லி தரதை காட்டிலும் இழிவுபடுத்துகிறதா நிறைய பேர் ஆயிட்டாங்க. என்னங்க சொல்லி தரணும். யோவான் ஸ்தாகனர்கிட்ட போல என்ன பண்ணோம்? சொல்லி கொடுக்கணும். என்னட்டுங்க? மனம் திரும்பு, தேவனுடைய ராஜ்யம். அந்த மாதிரி இருக்கிறவங்க யார் இருக்கிறாங்க? நீங்க ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம சர்ச் ஒருத்தனை காமிங்க பார்க்கலாம். நான் பைபிள் கீழே வச்சிருக்கேன், இனிமேல் பைபிளை தொட மாட்டேன். ஒருத்தரை நீங்க காமிக்க முடியுமான்னு கேட்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு நியூட்ரலான பொசிஷன். விடுங்க பரவாயில்ல, விடுங்க பரவாயில்ல, அது எப்போதுமே அப்படித்தான் இப்படிதான் ஓடி இருக்கிறீங்க தவிர்த்து you don't have the standpoint to pinpoint somebody and say what you are doing is wrong. நீ செய்கிறது தப்பு, திருந்திக்கோ. This is not the way to do it. இப்படி பண்ணு. அந்த கற்றுக் கொடுக்கிறவங்க எங்க? ஆனா யார் இருக்கிறாங்க? இன்னொருத்தர் கால் பிடிச்சு இழுக்கிற இழிவுபடுத்துகிற 10 பேர் இருக்கிறாங்க. கற்றுக் கொடுக்கிறவங்க இல்ல. அதனாலதான் காலத்துக்கு தக்க போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்க இன்னும் பால் ஒழுங்குற குழந்தைகளை போல இருக்கிறீர்களே. ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுகிறோம். You should pinpoint what you're doing is wrong. இன்னும் பெஸ்டா பண்ணு. பட் நாங்க போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்க கூடாது. நான் நல்லா பண்ணிட்டேன்னு இருக்க கூடாது. இன்னும் செய்யணும்ன்ற ஒரு ஆசை இருக்கணும். இன்னும் ஆண்டவருக்காக என்ன பண்ணுங்க? பிரசன்டபிளாக இருக்கணும். இன்னும் கர்த்தரை உயர்த்தணும். இன்னும் கர்த்தர், அதுதான் இந்த சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கொடுக்குறேங்க. உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஆயத்தமாகணும் அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிள். மறுதளிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. உங்களுக்கு இன்னொரு 4 வாரம் இருக்குதுன்னா 5 வாரம் இருக்குதுன்னு அர்த்தங்க. ஆயத்தமாகுங்க. ஒரே பாட்டு 10 வாட்டி பாடுறது, ஒரே பாட்டு நாங்க 100 வாட்டி பாடுறோம். சிம்பிள். ஆயத்தமாயிட்டு வாங்க. அப்படிதான் இருக்க தவிர்த்து அவங்களுக்கு சான்ஸே இல்லைன்றது அந்த மாதிரி கிடையாது. எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. ஒன்னு அவங்களுடைய திறமைக்கு தக்கதாக அவங்க என்ன செய்யறாங்களோ நிகழ்வை என்னதுங்க அவங்க செய்து தேவனுடைய நாமத்தை மகிழ்ந்து. நான் சொல்லுகிறேன், நீங்க செய்கிற ஒரு விஷயம் வெறும் இந்த கிரவுட் இல்ல, இந்த ஆடியன்ஸ் இங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்க, இந்த ஆடியன்ஸ்க்கு போயிட்டு ஒருவேளை தற்செயலாக இந்த செய்தியோ இந்த பாட்காஸ்ட் இந்த டெலிகாஸ்ட பார்த்துட்டு இருந்தா நீங்க பாடுகிற ஒரு பாடல் அவர்களுடைய வீட்டுக்கு மறந்தா இருக்கணும்னு சொல்லி தான் நான் என்னுடைய பிரார்த்தனை. ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் உங்களுடைய எண்ணமா, ஆசையா இருக்கணும். நான் வாய்ப்பு இல்லாத இடத்துல இருந்து வந்தவன், நீங்க வாய்ப்பு இருக்கிற இடத்துல இருந்து வந்துங்க. There's a lot of difference. எனக்கு வாய்ப்பு இல்லாத இடத்துல இருந்து வந்திருக்கேன். நான் ஒரு ஊழியக்காரருடைய மகனாக இருந்தாலும் கூட I have no chance in the church. சபையில் எனக்கு வாய்ப்பு இல்லை. சோ இந்த இடம் வந்து சேரத்துக்கு 25 வருஷம் எடுத்துருக்கு. சும்மா ஏதோ நேத்து பாஸ் ஆயிட்டு மறுநாள் வந்துட்டு என்னங்க ராமசாமி குட்சாமி அப்படி ஆயிடுச்சு அப்படி வந்தது கிடையாது. It took a long time to reach this point. எவ்வளவு பிரசங்கம், எவ்வளவு செய்திங்க, எவ்வளவு உதாசனங்க, எவ்வளவு அவமானங்க, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வியாகுலம், எவ்வளவு ஜபங்க, எவ்வளவு ஒரு பாடுங்க. சோ ஓவர் நைட்ல வந்துட்டு மியூசிஷியன்ஸ் ஆயிடல, ஓவர் நைட்டா சிங்கர் ஆகல, ஓவர் நைட்டாக பிரீச்சர் ஆகல, ஓவர் நைட்டா பைபிள் காலேஜ் முடிக்கல. 14 வருஷம் பைபிள் காலேஜ் முடிக்கல. 14 long years. So not easy. என்னுடைய போட்டியாளர் நான் தான், எனக்கு ஈடு நான் தான். மற்ற யாரையும் என்ன பண்ண மாட்டேன், கிட்ட வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அவங்கள பார்த்து நான் கீழே விழுறதும் வேணாம், அவங்கள பார்த்து எனக்கு போறாமையும் வேண்டாம். எனக்கு நானே யாருங்க?
நான் தான் போட்டியார். எனக்கு பெஸ்ட் நான் தான் காடுக்கு பெஸ்டா செய்யணும். சுட்டாலும் என் விரல் தான் சுடணும் தவிர்த்து வேற யாரும் என்ன பண்ண கூடாது. இப்ப உங்க பாயிண்ட் என்னன்னு கேக்குறேன். சோ யாருமே ஈஸியா மைக்க கொடுக்கலீங்க. தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மைக் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு செனன்சர் மைக் பெஸ்ட் மைக்குங்க. நாங்க மைக்க பிடிக்கும் போது இந்த மைக்குக்குள்ள கரண்ட் பாஸ் ஆகுவாங்க. கர்ச்சிப்பை சுத்திக்கின்னு என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல வந்திருக்கிறவங்க. அதுக்கு முன்னால அது கூட கிடையாதுங்க. கைத்தால ஓசையுடன் நாதா நான் உண்மை என்னங்க மறந்துட்டீங்களா அந்த பாட்டெல்லாம்? கைத்தாளம் ஓசையுடன் நாதா நானு நடனமாடி அந்த இடத்துல இருந்து வந்துங்க தான். சோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு took time. பட் உங்களுடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆகக்கூடாது. உங்களுடைய வர்ஷிப் மிஸ் ஆகக்கூடாது. நீங்க செய்கிற ஒரு விஷயம் யாருக்கோ ஒருத்தருக்கு மனதா இருக்கும். அவனுக்கு ஆண்டவர் கிருபையும் விசுவாசத்தை அளந்து தந்திருக்கிறார். நீங்க மற்றவர்களை காட்டுல ரொம்ப பிரம்மாண்டம் கூட இருப்பீங்க. ஆனா உங்களை காட்டுல கீழே இருக்கிறவங்கள ஒரு நாளா என்ன பண்ணாதீங்க, அலட்சியமாக எண்ணாதீங்க. அப்படி கீழே பார்க்காதீங்க. ப்ளீஸ் பார்க்காதீங்க. காரணம் என்னது? கீழே இருக்கிறவன் ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒன்ன மெதிச்சிட்டு அவன் மேல வந்து நீ உட்காருவான். அந்த மெதியை நீ தாங்க முடியாது. அன்னைக்கு நீ அலறுவ. உனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வர மாட்டான். விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. So it's not easy. இது வெறும் சர்ச் மாத்திரம் கிடையாது. I'm also talking about ஃபேமிலியில கூட நான் உங்களுக்கு சொல்றேன், குடும்பத்தையும் சொல்றேன். என்னங்க குடும்பத்துல நீங்க முன்னால நீங்க வச்சுருங்க, நீங்க வாங்க நீங்க நடத்தி கொடுங்கன்ற எடுத்து கொண்டு வரோம். சோ தயவு செய்து சொல்றேன், முழு குடும்பத்திலேயே நாங்க தான் சிறியவங்க. எங்க வயசுல நாங்க தான் ரொம்ப யங்கஸ்ட், நாங்க தான் லாஸ்ட் போர்ஷன், தேவையில்லாதுங்கன்றாங்க பாருங்க அந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு முழு குடும்பத்துக்கே நாங்க தான் இன்னைக்கு முன் மாதிரியாக ஆண்டவர் வைத்திருக்கோம். சோ நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. உங்க வார்த்தை யார் மதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த சின்ன ஜான் பாஸ்டரை உலகமே மதிக்கத்தக்கதாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். குடும்பம் மதிக்கத்தக்கதாக வச்சிருக்கிறார். சபை மதிக்கத்தக்கதாக வச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு ரொம்ப 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 ப்ரோசஸ் போன. அதுதான் வசனம் சொல்கிறது, உன்னுடைய அளவுக்கு மிஞ்சி நீ போவாத, முந்திரியாக இருக்காது, முன்னால முந்திக்காத, காத்திரு. தக்க காலத்துல ஆண்டவருடைய உயர்த்துவார். தக்க காலத்துல உன்னை அபிவிருத்தி ஆக்குவார். தக்க காலத்துல உன் தலையை ஆண்டவர் கனமாக மாற்றுவார். தக்க காலத்துல உன்னுடைய பாடல் அநேகருக்கு டச்சிங்கா இருக்கும். தக்க காலத்துல அநேகருக்கு நீ மருந்து மாத்திரையா இருப்ப. நீ பாடிட்டே இருக்கும் போது தேவ பிரசன்னை இறக்கிறவனாக மாற்றும். இன்னைக்கு நீ போடுகிற ஒவ்வொரு பாடலும் அடித்தளம், கட்டடம் அல்ல. ஒரு நாளைக்கு கட்டடம் எழும்போ. இந்த கண்மலை மேல் என்னுடைய சபையை நானு கட்டுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சொல்லுங்க. இந்த சபையின் மேல என்னுடைய என்ன பண்ணுவாங்க? இந்த கண்கள் மேல என்னுடைய ஆலயத்தை நானு நிச்சயமாக கர்த்தர் கட்டுவார். இன்னைக்கு நீங்க பாடுகிற ஒவ்வொரு பாடலும் தேவ ராஜ்யத்துடைய மகிமைக்காக நீங்க பாடிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு வரும், ஒரு தலைமுறை வரும், நீங்க பாடும்போது அவங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் போன வாரத்துல கூட உங்களுக்கு நான் 1 சாமுவேல் புத்தகத்துல உங்களுக்கு வாசிக்க கேட்க போகும்போது நான் சொன்ன வார்த்தை, சிறியவனாகி இருந்த தாவீதை கர்த்தரே தேடி வருகிறார். கர்த்தரே தேடி வருகிறார். கர்த்தர் ஒரு பொதுமையான இடத்துக்கு வருகிறார். என்னங்க எந்த இடத்துக்கு வருகிறாரு? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன பாத்தீங்கன்னா, வீட்டுல இருந்தவங்க ரிஜெக்ட் ஆயிட்டாங்க, காட்டுல இருந்தும் ஆண்டவர் கேட்ச் பண்றாங்க. உங்களுக்கு புரியல, நான் மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். வீட்டுல ஒழுங்கு புள்ள கெழுகு தோல்ன்றாங்க பாருங்க, அவன் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். எங்கயோ உதாரிய சுத்திட்டு நான் பாருங்க, தாவீது கணக்கில்லாத அவன் ஆண்டவர் அரசனா மாட்டார். எனக்கு ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்த்தேன். சோ நிறைய பேர் வீட்டிலே இருக்கிறதால அவங்க குட்னு கிடையாது, நிறைய பேர் அவுட் சைடா இருக்கிறதால அவங்க பேடும் கிடையாது. வெளியே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்றதுக்கும் காட்டுக்குள்ள இருந்தாங்கன்றதுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, தான் கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை வேலைய உற்சவத்தோடு செய்துட்டு இருந்தாங்க. என்னங்க கெட்ட குமாரனுடைய கதையில கூட பாருங்க, ஒருவன் வெளியே இருக்கிறான், ஒருவன் உள்ள இருக்கிறான். வெளியே இருக்கிறான் அப்பாவே ஏற்றுக்கன்னு அவனுக்கு ஒரு மோதிரத்தை கொடுக்கிறார். என்னங்க வந்த நாளும் வீட்லயே இருந்தான் பாருங்க, அவனுக்கு ஒரு துணியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சும்மாவே சுத்தினான். என்னங்க ஒருவன் அப்பா கிட்ட சொல்லுவான், அப்பா
கொஞ்சம் போயிட்டு மகன் இதை வாங்கி வாங்க மகன்னு சொல்லுவாங்க. போக மாட்டேன் நானு, ஆகாதுன்னு கேள அப்படின்வாங்க. இன்னொரு பிள்ளை சொல்லும், இல்ல நான் போயிட்டு வரேன்னு சொல்லும். போயிட்டு வரேன்னு சொல்லுகிற பிள்ளை போவே போவாது, ஆகவே ஆகாதுன்னு சொல்றான் பாருங்க, அவன் தான் என்ன பண்ணிருப்பான். இப்போ அப்பா யாருக்கு வந்துட்டு மாலையை போடணும்னு நீங்க எதிர்க்கிறீங்க? அந்த நேரத்துக்கு என்ன பாத்தீங்கன்னா, பாரு போயிட்டு வரேன்னு சொன்னா பாருங்க போவான், எனக்கு தெரியும். ஆனா கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான், போகவே மாட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தக்கலாம் பாரு, அவன் தான் என்ன பண்ணிருப்பான், போய் வந்திருப்பான். பரலோக ராஜ்யம் கூட அப்படிதான். பரலோக ராஜ்யத்திலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களை தான் தேடுறார். நீ ஆண்டோடைய புக்ல குட்டா இருக்கிறதை காட்டிலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில நீ மிஸ் பண்ணிருக்க யோசிச்சு பாரு. நம்ம வெறும் காட் பிளீசிங்கா மாத்திரம் இருக்கிறோம், வெறும் அவரை பிரியப்படுத்தணும், பிரியமானவனே உன்னுடைய ஆத்மா வாழ்வதை போல அப்படி மாத்திரம் இருக்காதீங்க. கர்த்தருக்கு வைராக்கியமாக ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க. நிச்சயமாக அற்பமாக இருக்கிற இந்த தலைமுறையை ஆண்டவர் கனமாக, கீர்த்தியாக, புகழ்ச்சியாக ஒரு நாளைக்கு நிச்சயமாக எல்லா ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவர் விடமாட்டார், உன்னை உயர்த்துவார். There is going to be a day that sun is going to shine upon you. ஒரு நாள் வரும் சூரியன் உன் மேல உதிக்க செய்வார். ஆனா நான் அவனை காட்ட பெஸ்ட் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அவனை காட்டல நான் வேற மாதிரி பாடிடுவேன். அந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருச்சு, நான் அவனை காட்டல. ஆண்டவர் சொல்றாரு, பா அவனை மாதிரி எல்லாம் பண்ணாத, ஊ மாதிரி நீ பண்ண. பையன் மாதிரி பண்ணாதான் அழகா இருக்கும். பொண்ணு மாதிரி பண்ணாதான் அழகா இருக்கும். ஒரு பையன் பொண்ணு மேல போறாம பட்டுட்டு அவளை காட்டல நான் வேற மாதிரி ட்ரெஸ் போட்டு வரேன்னு சொன்ன உன்னை உலகமே உன்னை வேற மாதிரி பேச. அவங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன பண்ணுங்க, உண்மையா என்னத்துக்கு நீ போய் யாரோ ஒருத்தர் பிரியப்படுத்த போற, யார பிரியப்படுத்தினா ஆகுது? உன்னோட போட்டி யாரு? உன்னோட போட்டி யார்? who is going to be your competitor? நீங்க தான் உங்களுக்கு யாரா இருக்கணுங்க, போட்டியாளரா இருக்கணும். So don't compromise or don't compare yourself to somebody who is a little bit lower or higher. உங்களுடைய திராணிக்கு, அதான் பைபிள் சொல்லு, திராணிக்கு தக்கதாக தான், திராணிக்கு மேல நான் உன்னை சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டேன்னு சொல்கிறேன். உலகம் எது வேணாலும் செய்துட்டு போட்டோம், நமக்கு அது தேவையில்லாத விஷயம். தேவ பிள்ளைகளாக நாமும் என்ன செய்யணும்? அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாங்க, கிருபைய அள்ளி இருக்கிறார், தந்து இருக்கிறார். அதை வச்சுட்டு என்ன பண்ணுங்க, அதிகப்படுத்த முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் அப்பா இந்த கிருபை அதிகமா மாத்துங்க, தயவா இருங்க. அதான் அந்த வசனம் சொல்றது. ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல எடுத்துட்டு சத்தமா 3 நாள் வாசிக்க கேட்போம் பாருங்க, சத்தமா கேட்போம் பாருங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்வதாகிலும் உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டிய காட்டிலும் மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின் பிரகாரம் தெளிந்த எண்ணமுள்ளவர்களாக. சோ தயவு செய்து உங்களுக்கு யாரும் இல்ல என்ன இருக்கு இல்லைங்க, உங்களுக்கு யாருமே உங்களுக்கு மேல இல்ல, உங்களுக்கு கீழே யாரும் இல்ல, உங்களுக்கு நீங்க தான் என்னதுங்க பெஸ்ட். சோ தயவு செய்து யாராகிலும் பெஸ்டா இல்லைன்னு சொன்னா அவளை கீழே பார்க்காதீங்க, என்னைக்குமே பார்க்காதீங்க. ஒரு நாளைக்கு மேல இருக்கிறவங்களையும் பார்க்காதீங்க. ஒரு நாளைக்கு நீங்களும் சொல்லணும், ஆண்டவர் அவர்களை உயர்த்தின அதே தேவன் என்னையே தக்க சமயம் என்ன பண்ணுவாருங்க, உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்காக பொறுமையோட தாழ்மையோட என்ன பண்ணுவேன், காத்திருப்பேன். பைபிள் சொல்லுது, இயேசுவானவர் சொன்ன வார்த்தை, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் மேன்மையான காரியங்களை செய்வான். இது பைபிள் இருக்குதா? என்ன இருக்குதுங்க? என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் மேன்மையானவைகள் தான் செய்வான். அதான் சவுல், நீங்க நல்லா நீங்க பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி தேவ சத்தத்தை உணர முடியல. இந்த மனுஷனா இருக்குன்னு சொல்லி கை வைக்க போகிறார். சொல்றாரு, நீ முகத்தை தான் பார்க்கிற சாமுவேல, நான் என்ன பண்றேன், இருதயத்தை, நீ இருதயத்தை பார்க்கிற. நான் 1 2 3 மேல போகுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லாமே இல்ல இல்ல இல்லன்னு போகுது. 7 பேர் போயிடுறாங்க. ஜெசி கிட்ட வந்து கேக்குறாரு, இதுக்கு பிறகு உங்களுக்கு பிள்ளைகளே இல்லையா? அப்பதான் அப்பாவுக்கே கவனம் வருது, ஒரு பிள்ளை இருக்கிறான், அவன் எட்டாதாக இருக்கிறான்,
ஆனா இங்க இல்ல, அவன் எங்க இருக்கிறான்? காட்டுல ஆடுகளை பின்பாக இருக்கிறான். சம்டைம்ஸ் உங்க லைஃப்ல உங்களுக்கு கூட இருக்கிறவங்க கூட உங்க மேல இருக்கிற தாளத்தை புரிஞ்சுக்க முடியும், உங்க மேல இருக்கிற வரங்க புரிஞ்சுக்க முடியும். இது பொறாமையும் வேற்றுமைன்றது அல்ல. சம்டைம்ஸ் they don't understand. உங்க மேல இருக்கிற ஒரு விசேஷமான கிருபை உங்க சக மனிதன் கூட புரிஞ்சுக்க முடியும். சொந்த அப்பா தாவீதை புரிஞ்சுக்க முடியும். சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உங்களுக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளான்னு கேட்கிறார். அப்படின்னா என்னதுங்க? அந்த மனுஷன் என்ன இல்ல, கணக்குக்கே. நிறைய பேரு உங்களை அப்படிதான் நினைக்கிறாங்க, நீ கணக்குக்கே இல்லைன்னு சொல்லி. நீ பூஜ்யமா இருந்தாலும் கூட உன் பக்கத்துல ஒண்ணு வந்துருச்சுன்னா உனக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. மற்ற 9க்கும் என்ன இல்லைங்க, மதிப்பு கம்மிதான். ஒன்னு எடுத்து வந்து போடுங்க, ஆண்டவர்ன்றதை கொண்டு வந்து பக்கத்துல நிக்க வைங்க. இந்த பூஜ்யமான ஜீவித்துக்குள்ள ஆண்டவர் செய்ய முடியுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மறுபடியும் உங்களை ஏன் என் பாயிண்ட சொல்றேன்னா, ஒன்றுமில்லாத இடத்துல இருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சோ தயவு செய்து நீங்க என்னதீங்க, அவன் சின்ன வயசுல அவங்களை ட்ரைனிங் பண்ணி வளர்த்து அவங்களுக்கு எல்லாம் இசைக்கறி சொல்லி கொடுத்து அப்படிதான் இவங்கெல்லாம் வளர்ந்துருப்பாங்க. தயவு செய்து அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல இருந்தீங்கன்னா டிலீட் பண்ணிடுங்க. அறக்குறையில இருந்தா இந்த நிறைவுக்கு எடுத்துக்க ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு கத்து கொடுத்தவங்க இன்னும் கத்து கொடுத்து கத்துன்னு தான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் மற்ற கற்றுக் கொடுக்கிற இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். So the point is absolutely different. So தயவு செய்து என்னதீங்க, நீங்க நார்மல் பர்சன் சொல்லிட்டு அப்போ God உங்களை என்ன வைத்திருக்கிறாங்க? விசேஷம், பிரம்மாண்டமா. உன்னுடைய பாடல் அநேகருடைய இருதயத்தை போய் தொடரும். There should be an impact in the kingdom of God. தேவன் ராஜ்யத்துக்குள்ள ஒரு அசைவு இருக்கணும். ஆனா கீழ வசனம் சொல்றது பாருங்க, 4வது வசனம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்களில் இருந்தும் எல்லா அவைகளுக்கும் ஒரே நாளிங்க தொழில் இராததை போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கு ஒருவர் நாம் என்னவா இருக்கிறோமா? ஒவ்வொரு பகுதியும் நாம் தேவனுக்கு என்னவா இருக்கணுங்க? அவயங்களாக இருக்கணும். ஏதாயிலும் ஒரு செய்கிறவர்களாக இருக்கணும். காடோட ராஜ்யத்தை கற்றவர்களாக இருக்கணும். சோ நீங்க சர்ச்ல விசிட்டரா இல்ல, ஏதோ வந்து போறவர்களாக இல்ல. அப்ப சர்ச்ல நீங்க யாரா இருக்கிறீங்க? யாரா இருக்கிறீங்க? நாங்க சும்மா இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு போறாங்க அதுக்கா? யாருங்க நீங்க? உங்களுக்கு தேவனோட ராஜ்யத்துல என்ன இருக்குதுங்க? எல்லாருக்கும் என்ன இருக்குதுங்க? ஒரு வேலை இருக்குது, கனம் இருக்குது, கீர்த்தி இருக்குது. சோ இருக்கிற எல்லாருமே தேவனை பாடி ஆகணுமா? தேவனை துதிச்சு ஆகணுமா? தேவனை உயர்த்தி ஆகணுமா? இது இவங்க மாத்திரம் தான் செய்யணும்னு எதனா இருக்குதா? இல்லங்க. சோ நாம் வித்தியாசமான அவைகளாக இருந்தாலும் கூட நாம் எல்லோருமே தேவனோட ராஜ்யத்துல யாரா இருக்கிறாங்க? இணைக்கப்பட்டுள்ளாங்க, ஒரு சரீரமாக. சோ உங்களுடைய டியூட்டி என்ன தெரியுங்களா? உங்க மைண்ட்ல எப்போதுமே என்ன இருக்கணும் தெரியுங்களா? ஆண்டவர் என்ன படிச்ச நோக்கமே அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை மேன்மைப்படுத்த, அவரை உயர்த்த, அவரை கனப்படுத்த. நான் துதிக்கும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். இவ்வளவுதான் சிம்பிள் தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப். தாவீதுக்கு கிடைச்ச ப்ரமோஷன் ஜனங்களால் அல்ல, தாவீதுக்கு கிடைச்ச ப்ரமோஷன் இறைவனால் வந்தது. தன்னுடைய எல்லா 7 சகோதரர்களும் சவுலுடைய என்னதுங்க ராஜரீகத்துல ஒரு சேனாதிபதியாக சேனைக்குள் ஒரு பணிவிடை செய்கிறவனாக இருந்தான். ஆனா இறைவனாக இருந்த தாவீதோ அந்த டீம்ல எல்லாம் இல்லாத எங்க இருந்தாங்க? ஒதுக்கப்பட்டவனாக, தள்ளப்பட்டவனாக கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறான். உங்க வாழ்க்கையிலும் சில பகுதியில நான் மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஜனங்க உங்களை ரெஃப்யூஸ் பண்றாங்களா? காட் உன்னை சூஸ் பண்றாங்க. நான் ஆமென் சொல்லுன்னு எதிர்பார்க்கிறேன். ஜனங்க உங்களை தள்ளுறாங்களா? கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்கிறார். தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு இனமா மாறிச்சீங்களா? தள்ளப்பட்ட கல்லை தேவனை கர்த்தருடைய பிரதானமாக உன்னை மாற்ற ஆண்டவரால கூட இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறவங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு. Never ever underestimate your load to somebody else. ஆண்டவர் ரொம்ப சுப்ரீமா வச்சிருப்பார், ரொம்ப அழகா வச்சிருப்பார். ஆனா நீங்க எல்லோருமே கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டியே ஆகணுங்க. இது யாரும் ஒருத்தர் செய்கிற விஷயமா இல்லைங்க. அதுதான் சொல்றதுங்க. எப்போதுமே தேவ ஜனங்க ஆராதிக்கும் போது
நீங்க எல்லாருமே ஒரு மனமா இணையணும். அதான் மத்தேயு சுவிசேஷம் 18:18 நீங்க வாசிக்க கேட்கும் போது அழகா இருக்க பாருங்க. பூமியில நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ பரலோகத்துல என்ன இருக்குங்களா? எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்க. பூலோகத்திலே எவைகளை நீங்கள் கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்திலே எவைகளை நீங்கள் கட்டு அவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் என்ன இருக்குங்க? கட்டு அவிழ்க்கப்பட்டு. வர்ஷிப் ஒன்றுதான் இந்த கட்டுகளை அவிழ்க்கிற இடத்துக்கு கொண்டு வரணும். காரணம் ஏன் பாஸ்டர் நீங்க இவ்வளவு உறுதியா சொல்லுகிறீங்க? ஏனென்றால் கீழ்வாசம் என்ன இருக்குது பாருங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஜெபத்துல நீங்க ஒருமனப்பட முடியாது. காரணம் என்னது? உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் ஜெபிப்பீங்க. அவர் பிரச்சனைக்கு அவங்க தான் ஜெபிப்பார். நீங்க ஒரு பணத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க வியாதிக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இங்க 2 பேருக்குள்ள எப்படி ஒருமனம் வந்துச்சு? இல்லங்க, நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கொடுங்க. நீங்க பணத்துக்காக ஜெபிக்கிறீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க வியாதிக்காக ஜெபிக்கிறா, பக்கத்துல இருக்கிறவங்க திருமணத்துக்காக ஜெப, அது பக்கத்துல இருக்கிறவங்க ஏதோ ஒரு கோரிக்கைக்காக ஜெபிக்கிறா. இதுல எது ஒருமனம்? எங்க ஒருமனம் கேக்குற? ஒருமனம் என்றது என்னது? ஒரு பாயிண்ட வச்சு என்ன பண்ண எல்லாருமே ஜெபிக்கிறதா. இப்ப நம்ம தனிப்பட்ட விதத்துல, ஆனா ஆராதனை அப்படியே இல்ல. உனக்கு பிடிச்ச நீ பாடுகிறதுக்கோ அடி நீ பாடுறதுக்கோ இன்னொருத்தர் இன்னொரு பாட்டு பாடுறதுக்கு அப்படி பண்ண முடியாது. ஒருத்தர் பாடுவது என்ன பண்ண எல்லாருமே இணைந்து இசைந்து கரலை உயர்த்தி வாய்களை திறந்து என்ன பண்ணமா? எத்தனை பேர்? எல்லாரும் என்ன பண்ணலாங்க? இது செய்ய முடியுமா? ஒரு மனமா செய்ய முடியுமா? பைபிள் சொல்றது எங்க 2 பேரு ஒரு மனமாக என்னதுங்க? ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதானவர் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். பாருங்க, நம்ம என்ன ஆராதனையில ஒரே ஒரு மனுஷனோட வேணும்னு கேட்க மாட்டாங்க. எல்லா மனுஷன் உங்களுக்கு இது கொடுக்கிறோமோ பெற்றுக்கிறதை காட்டிலும் கொடுப்பதுதான் பெருசு பைபிள் சொல்லுங்க. இல்லைங்களா? வாங்குவதை காட்டிலும் நீங்க யாரு? கொடுக்கிறவங்க. எதை கொடுத்தீங்க? ஆராதனை. ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன். என்ன கொடுக்குறீங்க? உங்க வாயினால் என்ன பண்றீங்க? எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, ஆகிலும் உண்மை நான் உயர்த்துகிறேன், உண்மை நாங்கள் புகழ்ச்சியாக மாத்துகிறோம். நீங்க தான் பெஸ்ட் ஆண்டவர். உங்களை போல இன்னொருத்தர் யாருமே இல்ல. என்ன சொல்றீங்க? அதுதான் வர்ஷிப். இப்ப பிசாசானவன் என்ன செய்வான் பாத்தீங்கன்னா, உங்களை வர்ஷிப்புக்கு வர முடியாத தடை செய்வான். அதுதான் நிறைய பேரு ஆராதனைக்கு கலந்து கொள்ள முடியுது. மற்ற எல்லா பகுதிக்கு வேதத்துக்கு வருவாங்க, ஜபத்துக்கு வருவாங்க, ஆனா பாட்டு பாடணும் எல்லாம் ஒரு மனமா பாடணும்னா வரமாட்டாங்க. ஏன்னா காடுக்கு செலுத்த வேண்டிய குளோரி பிசாசனம் தடை செய்வா. நமக்கு பெருமை வரணும்னா அது எது வேணாலும் செய்யும். இப்ப புரிஞ்சுச்சா ஏன் ஜனங்க எதுக்கு வருதுல? ஆராதனைக்கு ஏன் வருதுல? ஏங்க இல்லைங்க பஸ் கிடைக்கலீங்க, இது கிடைக்கல, அது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஏங்க வரல? திருப்பி அதுதான் சொல்லுவாங்க. ஆராதிக்கிறவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்ய மாட்டாங்க? குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிறைவுள்ள தேவனை ஆராதிக்கிறவங்க குறை உள்ளவர்கள் எப்படி செய்ய முடியும்? யார் ஆராதிக்க முடியும் தேவனை? யாருக்கு ஆராதிக்க முடியும்? நிறைவுள்ளவங்க தான் தேவனை நிறைவாக. அப்படி பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோருமே கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். பைபிள் யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ல வாசிக்க கேட்க எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். Book of John chapter 1 verses 16 16வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க பார்க்கலாம். அவருடைய பரிபூரணத்தை சோ நீங்க பாட 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 என்ன தெரியுங்களா? நீங்க நம்ம எங்க வருவாங்க? பாட 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 எங்க வருவோம்? பரிபூர்ணத்துக்கு வருவோம். மற்ற எந்த விஷயம் பரிபூர்ணம் வராது. ஜபத்துல கூட என்ன வராது? ஏன்னா நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இது கொஞ்சம் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கான்னு சொல்லுவீங்க. ஆனா வர்ஷிப்ல அப்படி கிடையாது. உங்களால என்ன முடியுதோ, என்ன திராணி, என்ன கிஃப்ட் இருக்குதோ அதுதான் நீங்க காடுக்கு என்ன பண்றீங்க? அவருடைய பரிபூர்ணத்தினால் நீங்க நாம் எல்லோருமே கிருபையின் மேல். சோ புரியுதா? வர்ஷிப் பண்ணுவது என்ன சொல்லிட்டு
என்ன ஆகுதுங்க? பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஜெபத்துல நம்முடைய இரு கரங்கள் இணைக்கப்படுகிறது. ஆராதனையில பரலோகத்துக்கும் உங்களுக்கும் கரம் இணைக்கப்படுகிறது. உங்களுக்கு மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஜெபத்துல உங்க ரெண்டு கரங்கள், இயேசுவே உங்க நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், இணைக்கப்படுகிறது. ஆனா ஆராதனையில இந்த ரெண்டு கரங்களும் வானத்துக்கு டச் ஆகும். ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் எடுத்தது. இந்த கரம் எங்க போய் டச் ஆகுதுங்க? நீங்க பாத்துக்கங்க. உண்மை நான் ஆராதிக்கிறேன், உண்மை நான் உயர்த்துகிறேன். கைகளை என்ன பண்ணுங்க? அசைத்து தேவனுடைய நாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ நீங்க கடைசியா செய்திருக்கிறீங்க? நமக்கு யாராக ஒருத்தர் கீ கொடுத்துட்டே இருக்கணும், ஏச்சுக்கங்க, உட்காருங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும். This is your worship. This is your song for your darling. உங்களுடைய இறைவனுக்கு செலுத்துகிற ஆராதனை. பக்கத்துல யார் இருக்கிறாங்க பார்க்க கூடாது. உங்களுடைய இரு கரங்களை என்ன பண்ணும்? வானத்துக்கு நேராக உயர்த்தி என்ன பண்ணுங்க? இந்த கைகள் பரலோகத்தை, சமூகத்தை தொடுபடியாக ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம். அப்பதான் மோசைக்கு பெரிய வெற்றி வந்தது. நீங்க பக்கத்துல பிடிக்க சொல்லுங்க. நானு யார பிடிக்க சொல்றேன்? பரலோகத்துல ஒரு தேவன் இருக்கிறாரு, அவருடைய கையை என்ன பண்ணுங்க? கெட்டியா என் கையை நான் வச்சிட்டு இருக்கிறான். எங்க சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 2 மறந்துட்டீங்களா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து அவர் என் பக்கமா சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார். ஒளையான சேற்றிலிருந்து பயங்கரமான குழியிலிருந்தும் அவர் என்னிடமா சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலிருந்தும் ஒளையான சேற்றிலிருந்தும் எப்படி தூக்கி இருப்பாரு? எப்படி தூக்கி இருப்பாரு? எப்படி தூக்கி இருப்பாரு? எப்படி நீங்க அலறி இருப்பீங்க? முடி பிடிச்சு தூக்கி இருப்பாரா? என்னங்க, எப்படி தூக்கி இருப்பாரு? சொல்லுங்க. என்ன தூக்கி விட்டாருன்னு சொல்லுகிறீங்களே, எப்படி தூக்கி இருப்பாரு? இந்த கரங்கள் வானத்துக்கு டச் பண்ணாத கரங்களை நீ கஷ்டமான நேரத்தில் எப்படி தூக்கி விடுவா? எப்போதுமே உன் கை எங்க இருக்குன்னு தெரியுமா? ஜனங்க மத்தியில் இருக்க கூடாது. எப்போதுமே இந்த கை எங்க இருக்குன்னு தெரியுங்களா? மேலதான் பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன அனுப்பணுங்க நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். என் கை எப்பொழுதும் எங்க இருக்குங்க? எங்க இருக்குதுங்க? பரலோகத்துக்கு நேராக என் கைகளை நான் உயர்த்துகிறேன். அதுதான் வசனம் சொல்றது. அவர் என்ன பண்ணாருங்களா? ஒளையான சேற்றிலிருந்தும் பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி என் கால்களை எங்க நிக்க வச்சிட்டாருங்களா? கையை அப்படியே பிடிச்சு தூக்கி. பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? ஒரு படத்தை பார்த்திருப்பீங்களா? ஏசப்பா குழியில இருக்கிறவங்களா கையை பிடிச்சு என்ன பண்றாங்க? தூக்கி. ஆராதனை செய்கிற ஜனமே, உன்னை அறியாமலே ஒரு கை பரலோகத்துல இருந்து நீட்டிட்டு இருக்கு. நீ கையா காட்டிட்டு சும்மா இருக்காத. என்ன பண்ணு? கைய உயர்த்தி உயர்த்தி சொல்லுங்க, அப்பா இந்த அன்புக்காக தான் ஆண்டவரே நான் ஏங்கிட்டு இருந்தேன். இந்த அன்புக்காக தான் ஏங்கிட்டு இருந்தேன். உங்களுடைய கைதான் பிரதான கை. என்னதுங்க? அவனுடைய கை உங்களுக்கு உதவி செய்ய குறுகி போகவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்க கேட்போம் பாருங்க. புக் ஆஃப் ஐசியா சாப்டர் 58ங்க 1-2 வாசிக்க கேட்போம் பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. சத்தமிட்டு கூப்பிடு. ஆஹா, எக்காலத்தை போல் என்னங்க சொல்லுங்க. எப்போ நீங்க செய்திருக்கீங்க? சிலர் பார்த்திருக்கிற ஆராதனை செய்யணும், இத பபிள் காம வச்சிருக்கணும். நாங்க ரொம்ப நாங்க ஏற்கனவே கேள்வி பிடிச்சுங்க. நாங்க சும்மாவே கேள்வி பண்றோங்க. இந்த மாதிரிலாம் கிடைச்சுன்னா மாச கணக்கு உட்காந்து கேள்வி பண்ணும். நாங்க வீட்டுல எல்லாம் வந்து உட்காந்து நிறைய நைட் எல்லாம் உட்காந்து வச்சிருக்கிறோம். சும்மா எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. நாங்க சொல்றோம், பாருங்க எதுவுமே பண்ணாத இப்படி பண்ணிக்கிறோம். வெறும் வாய் தான் இருக்குது. நீங்க நினைக்காதீங்க உங்களை மேல அனுப்பிட்டு நாங்க உட்காந்து அழகு பார்த்துருக்கிறேன்னு. உங்க வாய் உட்காந்து பண்றோம். சத்தமா சத்தம் விட்டு என்ன பண்ணுங்க? கூப்பிடு இருக்குது. அடக்கி கொள்ளாத. இது யாருக்கு? யாருக்கு? ஊர்ல இருக்கிறவங்களுக்கா? இதே சண்டை போட சொல்லுங்க. இந்த வாயோட நீளம் தெரியுமா?
யாரை பார்த்து இந்த கேள்வி எல்லாம் நீ கேட்கிற? பட் காட் வரும்போது என்ன எடுத்து தெரியுங்களா? அடக்கி வாசிக்கிற மாட்டேங்க. உங்க முன்னால நாங்க அடக்கே வாசிக்கிறோம். பிசாசனம் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாம்னு சொல்லி, ஆனா நாம என்ன பண்றோங்க? பிசாசை நாங்கள் அடக்கி இருக்கிறோம். அடிக்கிறோம். பைபிள் சொல்லுது, உன்னை என்ன பண்ண? அடக்கி கொள்ளாதா? என்ன பண்ணாங்களா? சத்தத்தை கூப்பிடு, அடக்கி கொள்ளாது, எக்காலத்தை போல். இதுதாங்க உண்மையான ஆராதனைங்க. Lift your voice to the God. உட சத்தத்தை உயர்த்து. நீ ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக உன்னை அழைக்கவில்லை, கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்காக உன்னை அழைச்சிருக்கிறார். உட சத்தம் வானத்துக்கு ஏற்றட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு நாளைக்கு ஒரு பெரிய மாற்றுதலை ஆண்டவர் கொண்டு வருவார். கொண்டு வருவாரா? கொண்டு வருவாரா? பர்த்தலே என்ற ஒரு மனுஷன் தாவீதின் குமாரனே என் மேல் என்ன பண்ணுங்க? சத்தமிட்டு கூப்பிட்டாருன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறார். கல்வாரின் சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏக சத்தத்தோட என்னுடைய பிராணனை உமக்கு நான் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே சொன்னார். சத்தமிட்டு கூப்பிடு. Because your voice got power. இந்த சத்தத்துக்கு என்ன இருக்கு தெரியுங்களா? ரொம்ப வல்லமை இருக்குது. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. என்ன ஒரு அற்புதமான பாடல் பாருங்க இல்லைங்களா? வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. நீங்க சத்தத்தை உயர்த்திட்டே இருக்கும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் குவித்துக் கொண்டே இருப்பார். இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. God வேற அவர் உயர்த்திட்டே இருக்கணும். அப்படியே கீழ வசனம் கேட்போம் பாருங்க. என் ஜனத்துக்கு அவருடைய மீறுதலையும் யாக்கோபுடைய வம்சத்தாருக்கு அவருடைய பாவங்களை என்ன பண்ணுங்க? நீ ஆண்டவருடைய பாடல்களை பாட 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 பாவம் அப்படியே குறுகி போயிடும். இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. பாவத்தை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, பரிசுத்தத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீ பரிசுத்த, நீ பரிசுத்தர் சொல்லிட்டே இருப்பது இந்த பாவத்துடைய ஸ்டாண்ட் கீழே விழுந்துட்டே போகும். நீ பாவி பாவின்னு சொல்லாதீங்க. தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டே போங்க. இந்த பாவம் ஆட்டோமேட்டிக்கா கீழே அப்படியே விழுந்துடும். இல்லங்க கரெக்டா? வியாதியே உனக்கு இடமில்ல. உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஆகாதது எதுவும் இல்ல உமால், ஆகாதது சொல்லி பாருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உமால் ஆகும், எல்லாம் ஆகும் சொல்லிட்டே இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? என் பையன் பாரு, என் மகள் பாரு, தன்னுடைய கடினமான நேரத்தில் கூட தன்னுடைய இரு கரங்களை உயர்த்தி தேவனை பாடுகிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுங்களா? தாவீது உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு மறுபடியாக ஓபத் எதோமுடைய வீட்டுல கொண்டு வரும்போது நடனமாடி கொண்டு வந்தார் தெரியுங்களா? என்ன ஒரு பிரசன்டேஷன். அரசன் என்று பார்க்கலாம். அவனோட மனைவிக்கு பேஜராயிடுச்சு. நீ ஒரு ராஜா, நீ எவ்வளவு கேவலமா துணியெல்லாம் கலந்து போகிறது போல நடனமாய். ஆனா அவர் சொல்கிறாரு, இந்த தேவன் தானே என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார், அவருக்கு நான் நடனம் ஆடாத தெரியாது. நீங்க சொல்லுங்க. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்த ஆனந்தமே உன்னுடைய அன்பின் திரு பாதத்தில் சொல்லி பாருங்க. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம். சொல்லுங்க நீங்க. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயம். ஆவியான உங்க மேல எப்போதுமே அசைவாடுகிறார், அச்சாரம் உள்ளவரா. நீங்க பாட 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 your negative words will fail, your positive words will brighten your life. நீங்க பாட பாடும்போது உங்களுக்கு இருக்கிற எல்லா தோல்வியின் ஆவிகள் கீழே விழுந்து வெற்றி சிறந்த ஆவியான நிரப்புவார். தேவனை பாடத்துக்கு வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. அதுதான் பைபிள் சொல்றதை போல ஆராதனை வீரனுக்கு நிச்சயமாக என்ன இருக்குதுங்க? ப்ரமோஷன். நான் தேவனை பாடி உங்களுக்கு கிடைக்கலன்னு நான் வந்து கேளுங்க, தேவனை உயர்த்தி உங்களுக்கு ஏதாவது கிடைக்கலன்னு கேளுங்க. ஆண்டவர் அப்படி அல்ல. அப்படி ஆராதனை எப்பொழுதுமே மேல வைத்துக் கொள்ள மாட்டார், அதை மாத்தி ஆசீர்வாதமாக கொண்டு வருவார். when blessing goes up or when praises goes up, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கீழே மழை போல என்ன பண்ணுவாங்க? எத்தனை பேர் விசுவாசிகள்? you should break your curses. உடைய சாபத்தை நீங்க தான் உடைக்கணும். எரிகோ மத்தியில் அவர்கள் துதித்து ஆராதித்து உடைச்சாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற சில பகுதிகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால்
Don't wait, but somebody is going to come and help you. யாராவது ஒருத்தர் வந்து எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மாத்த போறாங்க, எங்களுக்காக ஜெபிக்க போறாங்க. நோ. உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்ல வாஞ்சிக்கிறேன். உங்களை காட்டில் அவங்களுக்கு நிறைய ஜெபம் தேவை. சொல்லுங்க அவங்களுக்கு, என்ன காட்டில் உனக்கு தான் நிறைய ஜெபம் தேவை. ப்ளீஸ் கொஞ்சம் அதிகமா ஜெபம் பண்ணி வச்சுக்கோ. கடைசி நாட்கள் இந்த ஜெபம் உனக்கு காப்பாற்றும். எனக்காக ஜெபம் பண்ற பாயிண்ட் போயிட்டு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுமா, இன்னும் ஜெபம் தேவைப்படுது. வீக்கா இருக்கிறீங்க, கொஞ்சம் ஹார்லிக்ஸ் போர்ன்விட்டா சாப்பிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆகுங்க. யாருடைய விஷயமும் உன்னை காக்காது. உன்னுடைய ஆராதனை, உன்னுடைய ஆராதனை. கெட்ட குமாரனுக்கு யார் பிரசங்கம் செய்தாங்க, யார் ஜெபம் பண்ணாங்க, யார் சுவிசேஷம் சொன்னாங்க, எந்த சர்ச்சுக்கு போனாரு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். யார் சொன்னாங்க இதெல்லாம்? நீ கெட்டது செய்யற யார் சொன்னாங்க? அவனுடைய மனசாட்சி. உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? என்ன பண்ணுங்க, உங்க கடவுளுக்கு நன்றிய எவ்வளவு செலுத்துங்க. 138 1 2 எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. சரி, இந்த 138 நான் மத்தையை விட்டுட்டேன், ஆனா விடல, அது ஒரு டச் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம 138 Psalms 138 1-2 வாசிக்க கேட்போம் பாருங்க. சங்கீத புஸ்தகம் 138 துதிப்பேன் தேவனுக்கு முன்பாக. என்னங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். எப்ப பண்ணிருக்கிறீங்க? முழு இருதயத்தோட போய் துதிப்பேன் தேவனுக்கு முன்பாக. எங்க பண்றீங்க நீங்க? எப்படி இருக்கணும் உங்களுடைய ஜெபங்கள், பாடல்கள், உயர்வு எப்படி இருக்கணும்? தேவன் என்ன பண்ணோம்? பவுலும் சீலாவும் சிறைசாலையில் உட்கார்ந்து என்ன பண்ணாங்க? தேவனை துதித்து பாடினாங்க. சிறைசாலையுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது. நீங்க என்ன செய்றீங்க? ஏன் குவாலிட்டி இல்ல? It's not about tune, it's not about music, it's about heart with God. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பசங்க உண்மையா சொல்றேன், பேக்ல இருக்கிறாங்க, ஃப்ரண்ட்ல இல்ல, பின்னால இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த ஜெனரேஷன் பசங்க ஊழியக்காரருக்கு பின்னாலே இருப்போம், பின்னாலே இருக்க பைத்தியம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியாது நாங்க எப்படி இருந்தோம் ஊழியக்காரருக்கு பின்னாலன்னு சொல்லி. பின்னாலேயே இருப்போம், பேக்லயே இருப்போம், கேட்டுட்டே இருப்போம், செய்துட்டே இருப்போம், என்ன செய்யணும்னு கேட்டுட்டு இருப்போம். மாறி மாறி எங்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க, டேனா மாட்டோம், செய்வோம். அப்படிதான் இந்த பிசாசு ஓடுகிற ஊழியத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஊழியக்காரங்க வாலிப பிள்ளைகளாக, நாங்க டீனா இருக்கும்போது தான் பேய்களை ஓட்ட ஆரம்பிச்சோம். நாங்க சாவர நேரத்துல ஓட்டுறதுக்கு இல்லைங்க. எப்ப ஆரம்பிச்ச தெரியுங்களா? வாலிப பிள்ளைகளாக இருக்கும்போது எங்க ஊழியக்கார் பக்கத்துல வச்சுட்டு பேய்களை ஓட்டும் போது, மக இப்படி கை வச்சு ஜெபம் பண்ணு சொல்லி, இயேசுவின் நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க பின்னால ஆமென் 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 சொல்லுவோம். அப்படிதான் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பிங்க பேய்னா அங்க பக்கத்து ரோட்ல போய் மூத்திரம் பெஞ்சிருங்க, அந்த மாதிரி ஆயிட்டு இன்னைக்கு. அப்படிதான் இருக்கிறாங்க. அந்த குவாலிட்டி இல்ல, கடவுள் தேடுற வாழ்க்கை இல்ல. There is no pioneers for God. செத்துட்டா கிட்ட விட போய் போவாதீங்க போவாதீங்க. நாங்க வேற மாதிரி வளர்க்கப்பட்டவங்க. தூக்கு மாட்டிட்டு நான் வீட்டுல போய் கயிறுகளை அறுத்துட்டு தூக்கின்னு கீழே இறக்கி வச்சுட்டு போலீஸ்கார் போன் பண்ணிது, செத்துட்டு வாங்க சார்ன்னு சொல்லுவோம். செய்திருக்கிறீங்களா பாஸ்டர்? அந்த மாதிரிலாம் ஏன் செய்யல? உங்களுக்கு புதுசா இருக்கலாம், நாங்க செய்யறீங்களாச்சே. நாங்க தான் 10 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய்க்கு வேலை செய்யறீங்களாச்சே. ஏன் செய்ய மாட்டோம்? நாங்க எங்களை அப்படிதான் வளர்த்துருக்கிறாங்க. பயந்தாங்குழியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க, தைரியமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. எங்க சித்தப்பாங்க இப்ப யாரு பேசினாலும் கை கட்டிட்டு தான் நிற்போம். சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. வாங்க போங்க, உட்காருங்க, இங்குங்க அங்குங்க. அந்த வார்த்தை இது வரைக்கும் எங்களுக்கு புரியுது. சொல்லுங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கிறீங்களா? ஏன்னா சட்டியா அடிச்சியா? அந்த வார்த்தை எனக்கு தெரியாது. we don't know. சிறு வயதுல அதான் சொல்லி கொடுத்துக்கிறான். அவன் அப்பான்னு சொல்லி கொடுன்னு சொல்லி கொடுத்துக்கிறான். நாங்களும் எங்க பிள்ளைங்களுக்கு அதான் சொல்லி, யாரை பார்த்தாலும் அப்பான்னு கூப்பிடுறோம். அந்த அப்பான்ற ஸ்தானத்தை நீங்களும் தகுதியா காத்துக்கங்க, அவங்களும் உங்களுக்கு நிறைய மரியாதை கொடுப்பாங்க. நாங்க இது வரைக்கும் அதுதான் பண்ணோம். நாங்க பேர் விட்டு கூப்பிடுவோம். சொன்னா இல்ல, அது தப்பு, அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்பான்னு கூப்பிடு. என்ன பேர் விட்டு கூப்பிடுற? அதெல்லாம் செய்யாது. இது வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் இவ்வளவு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஊழியத்துல ஆயிட்டு இருக்கிறோம்.
அவன் வரும்போது சொல்லுங்க எப்படி இருக்கு பார்க்க இருக்கீங்களா, என்னாச்சு வீட்டில் எல்லாம் சௌக்கியமா, எனக்காக நீ ப்ரேயர் பண்ணுவியா கொஞ்சம் அப்படின்னு கேட்பான். ஆச்சரியமா இருக்கு. சித்தப்பாமா அவங்க தான் லாஸ்ட், அது தலைமுறை விட்டா வேற யாருமே கிடையாது. கேட்பான், கை கட்டிட்டு கேட்பான், சொல்லுங்க கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் என்ன இருக்குது பாரு, நீ வந்து அது ஆயிடும். நான் மறுபடியும் சொல்றேன், பெருமைக்காக சொல்ல, அந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப டைம் ஹார்ட் ஒர்க் ஆச்சு. நீங்களும் அது செய்யணுமா? எஸ், காட் அதுதான் எதிர்பார்க்கிறார், அந்த ப்ரொவிஷன் எதிர்பார்க்கிறார். தயவு செய்து நீங்கள் கவனமாக எண்ணாதீங்க. உங்களுடைய worship should go to your God. என்னுடைய விவாதமே ஒரே விவாதங்க. தேவ தூதர்களை காட்டிலும் என்னுடைய ஆராதனை எந்த விதத்திலும் குறைவானது அல்ல. ஒருவேளை நான் உங்க சமூகத்தில் இருந்தா 365 நாளும் 20 மணி நாள் தாசும் 7 நாட்களும் உங்க சமூகத்தில் நின்றுதான் உண்மை ஆராதித்திருப்போம் தகப்பனே. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எங்களுக்கு தாங்க தான் ஜெபித்திருப்போம். நாங்க பூலோகத்துல மனுஷர்கள் மத்தியில வாழ்ற ஒரே காரணத்தினால இங்க வாத்து வரட்டி வந்து உங்களை ஆராதிச்சுங்க. ஒருவேளை கர்த்தருடைய சித்தமாக உங்களுடைய சமூகத்துக்கு நான் வரேன்னு சொன்னா எங்களை ஓரமா வைக்காதீங்க, அந்த டீமுக்கு எங்களை லீடரா மாத்துங்க. அவனை ஆராதிக்க வைக்கிற இயேசுவின் நாமத்தினால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய போட்டி நீங்க do something for God please. நீங்க பாடும்போது வியாதிஸ்தர்கள் ஓடணும், சுகமடையணும். எனக்கு கடந்த வாரத்தில் ஒரு சகோதரர் வந்தார், வேற சர்ச்சில் போவீங்க சர்ச்சில் வந்தாங்க. யாரோ ஒருத்தர் ரெஃபரன்ஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. அங்கே போனால் பாஸ்டர் ஜெபம் பண்ணா நீ நல்லா ஆயிடுவேன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இல்லைப்பா நான்லாம் இப்போலாம் அதிகமாக யாருக்குமே இந்த மாதிரி விஷயம் நான் கை வைக்கிறதில்ல. ஏன்னா கை வச்சா நீங்கள் சும்மா நீங்கள் உங்கள் உண்மையாக இருக்கிறல இங்கே ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் அங்கே போயிடுறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை பைபிளே இருக்குது இல்லையா, ஒருத்தன் துணி இல்லாத கேட்டால் அவனுக்கு துணியை என்ன பண்ணோம், ஷர்ட்டை நீங்கள் கழட்டி கொடுத்து. நான் சொன்ன பாரு, வாங்கி கொடுத்த சிஸ்டர் இங்கே தாங்கிறாங்க, பிரதர் அங்கே தாங்கிறாங்க. இது இந்த வாரம் நான் போட்டுன துணி சித்ரா சிஸ்டர் ரஜினி பாபு தான் 2 பேர் செலக்ட் பண்ணி வாங்கி துணியை கூட வேணா கழட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு அம்மனமா கூட போறேன் நான். ஆனா உள்ள வச்சுக்கிற அபிஷேகத்தை மாத்திரத்தினால கொடுக்க மாட்டாங்க. என்னதுங்க துணி கேட்கறியா, தாராளமா என்ன பண்ணலாம். இன்னைக்கு கூட போட்டுங்கிற துணி வந்துட்டு நம்ம சிஸ்டர் டேனியல் அவங்க மம்மி வாங்கி கொடுத்தாங்க, அதான் போட்டு சுத்தி இருக்கிறோம். கேக்குறீங்களா? திருப்பி என்ன பண்ணலாம், கட்டி கொடுத்துலாம். ஆனா உள்ள இருக்கிற அபிஷேகத்தை எப்படி கொடுப்பீங்க? எவ்வளவு ஜெபம், எவ்வளவு உபவாசம், எவ்வளவு அழுக, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு எப்படி கொடுப்பீங்க? இலவசமா வாங்கிட்டு இலவசமா நீங்க கொடுங்க சொல்லும்போது எப்படி கொடுப்பீங்க? திக்கற்ற பிள்ளைங்களுக்கு நீங்க தான் என்னதுங்க. அப்ப எனக்கு இதுக்கு விடுதலையே இல்லையான்னு என்ன கேட்டேன். நான் சொன்னேன், இதுக்கு இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் கிடையாது. உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு சொன்ன பாரு, அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் என்ன பண்ண, இந்த விடைக்கு நீ கேள்விகள் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் என்னது அதுதான் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். கரெக்டா இல்லைங்களா? சோ சம்டைம்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எது இலவசம், எதை நீங்க பெறணும். வர்ஷிப் கூட அப்படிதான். வர்ஷிப் வந்துட்டு you are doing something. அதான் கர்த்தர் புஸ்தகத்துல எழுதுகிறார். ஜீவ புஸ்தகம் என்ற வேற ஒரு புஸ்தகத்துல எழுதப்பட்டபடியே அவன் கிரியத்துக்கு தக்கதாக ஆண்டவனுக்கு பலனை அளிக்கிறார். சோ நீங்க அதுதான் செய்யணும். உங்க வர்ஷிப் காடுக்கு போய் சேரணும். யாருக்கு போய் சேரதோ இல்லையோ, உங்க வர்ஷிப் யாருக்கு போய் சேரணும், காடுக்கு போய் சேரணும். சோ இந்த நாள் நீங்க முடிவு பண்ணுங்க. நான் மறுபடியாக மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துக்கு நாம் மறுவாரத்தில் நாம் வருவோம். நெக்ஸ்ட் வீக் நாம பார்ப்போம். பட் we have seen a lot of things சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். You are a true worshipper. A true worshipper don't need an advertisement. ஒரு உண்மையான ஆராதிக்கிற ஜனங்களுக்கு என்ன தேவையில்லை, விமர்சனங்க அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு எதுனா அட்வர்டைஸ்மெண்ட் தேவையா? என்னங்க அட்வர்டைஸ்மெண்ட்? அவர் வந்தா சூழ்நிலைகள் மாறும், அவர் வந்தா நிலைகள் மாறிடும், அவர் வந்தா நானும் என்னடுவேன் மாறுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நம்ம எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காக ஜெபிக்கிறேன். கிருபை உள்ளவரே, தயவு உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, என்ன ஆண்டவரே ஒரு ஸ்ட்ராங் வர்ஷிப்பரா மாத்துங்க, ஒரு ஸ்ட்ராங் ஆராதனை செய்கிறவா மாத்துங்க. நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா அதுக்கு தான் நீங்க என்னை படைச்சிருக்கிறீங்க, உருவாக்கி இருக்கிறீங்க, என்னை ஸ்தாபித்து இருக்கிறீங்க. அது அந்த நாமத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு கட்டுகளை உடைங்க, ஒவ்வொரு இரும்பு தாழ்பால்களை முறியடிங்க. ஆண்டவருடைய நாமத்துக்காக நாங்கள் இயங்குகிறோம். Lord, if there is something error,
or if there is something wrong in me, எனக்குள்ள ஏதாகிலும் பிழைகள், எனக்குள்ள ஏதாகிலும் தப்புகள் இருந்தா இந்த வேளையிலே எங்களை மாற்றி உம்மை ஆராதிக்கத்தக்கதாக நீங்க எங்களை ஆண்டவரே உருவாக்கும்படியாக விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இங்க நடத்துகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு குவாலிட்டி, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உம்மை ஆராதிக்கத்தக்கதாக அவர்கள் ஆயத்தத்தோட வருகிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, குறைவின்றி நிறைவுக்காக மகத்துடைய கரத்துக்களை ஒப்புவிடுகிறேன் ஆண்டவரே. தேவாதி தேவனே, இரக்கமுள்ளவரே, இயேசுவின் நாமத்தினால நாங்க எல்லோருமே ஒருமனமாக பாடும்போது அந்த இடம் பரலோகத்தை போல் ரூபிக்கிறது, காண்பிக்கப்படுகிறது. அவைகளுக்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகவலே. ஆண்டவரே, உடைய நீதி வலது கரத்துக்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தாமே முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பாவுடைய கரத்துக்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.